ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளோட குடும்ப அட்டை, அதாவது ரேஷன் கார்டை பற்றின ஒரு முக்கியமான தகவல் தான். ரேஷன் கார்டில் மொத்தம் 5 டைப் இருக்குது. அந்த 5 டைப் எதுக்காக, அந்த 5 டைப் என்னென்ன டைப்பு, அதனாலேயே நமக்கு என்ன பெனிஃபிட்டு, அது எல்லாத்த பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கும், உங்களோட கார்டு என்ன டைப் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும், அதனால் உங்களுக்கு என்னென்ன யூஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ரேஷன் கார்டு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, நமக்கு மாநில அரசு சார்பாகவும் மத்திய அரசு சார்பாகவும் எந்த ஒரு சலுகை இருந்தாலுமே அது எல்லாமே நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா ரேஷன் கார்டை பொறுத்து தான். அந்த ரேஷன் கார்டு என்ன டைப்புங்கிறத பேஸ் பண்ணி தான் நமக்கு அவங்களோட சலுகையெல்லாம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத டிசைட் பண்ண முடியும். ரேஷன் அட்டையில் மொத்தம் 5 டைப் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்ஹெச், அதாவது ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு, முன்னுரிமை அட்டை. அதுக்கடுத்து பிஹெச்ஹெச் ஏஏஒய், ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட் அந்தியோதயா அன்ன யோஜனா, அதாவது முன்னுரிமை அட்டை அந்தியோதயா அன்ன யோஜனா. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என்பிஹெச்ஹெச், அதாவது நான் ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட், முன்னுரிமை இல்லாத அட்டை. அதுக்கடுத்து என்பிஹெச்ஹெச்எஸ், அதாவது நான் ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட் சுகர், எப்படி சொல்கிறதுனா முன்னுரிமை இல்லாத அட்டை, சர்க்கரை அட்டை. அதுக்கப்புறம் என்பிஹெச்ஹெச்என்சி, அதாவது நான் ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட் நோ கமாடிட்டி, அதாவது முன்னுரிமை இல்லாத அட்டை. இதுக்கு எந்த இதுவுமே கிடையாது. இதில் ஃபஸ்ட்டு இருக்க, அதாவது பிஹெச்ஹெச் அப்படின்னு சொல்லக்கூடிய டைப்புக்கு மொத்தம் 8 கிலோ அரிசி தருவாங்க. இதே பிஹெச்ஹெச் ஏஏஒய் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு அந்தியோதயா அன்ன யோஜனா அப்படிங்கிற டைப்பில் உள்ளவங்களுக்கு மொத்தம் 35 கிலோ அரிசி தருவாங்க. அது இல்லாமல் ரேஷன் கடையில் கொடுக்குற எல்லா பொருளுமே உங்களால் வாங்கிக்க முடியும். இந்த பிஹெச்ஹெச் ஏஏஒய் கார்டுக்கு தான் மத்திய அரசு மாநில அரசு சார்பாக ஏதாவது ஒரு சலுகை வழங்கினாங்க அப்படின்னா இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு முன்னுரிமை கொடுப்பாங்க. அதுக்கடுத்து என்பிஹெச்ஹெச், இது என்ன அப்படின்னா நான் ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட். இந்த கார்டுக்குமே அரிசி, அதுக்கப்புறம் ரேஷன் கடையில் இருக்க எல்லா பொருளுமே உண்டு. இப்போ இந்த 3 அட்டை சொன்னோம் பார்த்தீங்களா, பிஹெச்ஹெச் ஏஏஒய், என்பிஹெச்ஹெச், இது எல்லாத்தையுமே தான் அரிசி அட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து என்ன அப்படின்னா என்பிஹெச்ஹெச்எஸ், அதாவது நான் ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட் சுகர், இது சர்க்கரை அட்டை. இதில் அரிசி கிடையாது, அரிசி தவிர மற்ற எல்லா பொருளையும் வாங்கிக்கலாம், அரிசி சர்க்கரையோடு சேர்த்து. லாஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்பிஹெச்ஹெச்என்சி. இந்த டைப்புக்கு எந்த ஒரு பொருளுமே கிடையாது, அதாவது நோ கமாடிட்டிஸ் எதுவுமே கிடையாது. இவங்க இந்த ரேஷன் கார்டை ஒரு அட்ரஸ் ப்ரூஃபாக மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட ரேஷன் கார்டில் என்ன டைப் இருக்குது, அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு ரேஷன் கடையில் எல்லாம் கிடைக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. இனிமேல் நீங்கள் புதுசாக கார்டு ஜென்ரேட் பண்ண, அதாவது வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.